அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தின் வணக்கம். TNPSC Group 2 ரிசல்ட் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு. ரிசல்ட் வந்து இந்த மாதம் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா TNPSC வந்து இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன், அதாவது பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடு வழங்கும் முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு இல்லையா லாஸ்ட் மந்த். அதனால தான் அந்த புதிய முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதத்துக்குள்ள ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா அவங்க அந்த நியூஸ் 18 வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வு வாரியங்களிலும் பின்பற்றப்படும் அப்படிங்கிறதுனால இந்த புதிய ஒதுக்கீடு முறையை பின்பற்றி குரூப் 2 தேர்வுகள் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டோட ரிசல்ட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட் கூட குரூப் 2 ரிசல்ட்டாக இருக்கும். அதனால அதுக்கான முழுமையான பணிகள் வந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த மாத இறுதியில் வெளியிடப்படலாம் அப்படின்னும் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதுக்காக வந்து அவங்க ஒரு மென்பொருள் வந்து தயார் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் வந்து. அதில் வந்து இந்த மாதிரி அந்த 30% ரிசர்வேஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் வந்து, அதாவது கோர்ட் என்ன டைரக்ட் பண்ணியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணால் எப்படி வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேலுக்கு வந்து இப்படி தான் ரிசல்ட் வரும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். ஸோ ப்ராப்பராக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் எல்லா நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டும் இப்படி தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் ஆகிடும். மெயின்ஸ் படிக்கிறவங்க நல்லா படிச்சுட்டு இருங்க. ஓகே, ஸோ இதனால தான் லேட் ஆகுது. வந்துவிடும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்கன்னா இன்னும் 10 நாள் தான் தீபாவளி வந்துடும். ஸோ லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புவோம். தொடர்ந்து படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.